பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கலாம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு, சொல்லுங்க, ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிறவர்கள் நாம். சொல்லுங்க, நாம் சுடர்களை போல பிரகாசிக்கிறவர்கள். இங்க நம்ம என்ன தகுதியில் இருக்கிறோமோ அப்பதான் அங்கேயும் அதே தகுதியில் தான் நம்ம வாழ போறோம். சரியா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னா, கோணலும் மாறுபாடுமான மக்கள் மத்தியிலே, அந்த கோணலும் மாறுபாடுமான மக்கள் மத்தியிலே நாம் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் என்பது தான். முதலாவதாக நம்ம பார்க்கிறோம், கோணலும் மாறுபாடுமான மக்கள் தந்திரவாதிகளாய் இருப்பார்கள், பொய்யர்களாய் இருப்பார்கள், வேஷம் தரிக்கிறவர்களாய் இருப்பார்கள், சூது பேசுகிறவர்களாய் இருப்பார்கள், கபடு செய்கிறவர்களாக இருப்பார்கள், தந்திரக்காரராய் இருப்பார்கள், நம்மை வஞ்சிக்கிறவர்களாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. முதலாவதாக நம்ம பார்க்க போகிறோம், யோசுவா, ஈசாக்கு, அடுத்ததாக யோசபாத். இந்த 3 பேரை நம்ம பார்க்க போறோம். இந்த யோசுவாவுடைய விஷயத்துக்கு நம்ம வந்தோம்னா, யோசுவா 9ஆம் அதிகாரத்தில் 1-14 வசனங்களில் நாம் படிக்கும்போது, இவங்க ஜெயிச்சுட்டே வர்றாங்க அப்படிங்கிறத, பக்கத்தில் அடுத்தது யுத்தம் பண்ண போறது பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு, இந்த நாட்டுக்காரங்க கேட்கிறாங்க. அந்த 1ஆம் வசனத்தை வாசிப்போம். யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபனோனுக்கு எதிரான பெரிய சமுத்திரத்தின் கரையோரம் எங்கும் உள்ள ஏத்தியரும் எமோரியரும், நல்ல கவனிங்க, ஏத்தியர், எமோரியர், கானானியரும், பெரிசியர், ஏவியர், எபூசியருமான இவர்கள் எல்லாரும், இந்த ஜாதிகள் எல்லாரும் சேர்ந்து எகிப்து தேசத்தையே இந்த இஸ்ரவேலர் அழித்துட்டாங்க. யோர்தானுக்கு அந்த பக்கத்தில் பல பேர் ஜாதிகளையும் ராட்சசர்களையும் அழிச்சிட்டாங்க. இவங்க நம்மளையும் அழிச்சிருவாங்க, இவங்களுக்கு முன்பாக நம்மளால ஜெயம் எடுக்க முடியாது. ஆகவே 4ஆம் 5ஆம் வசனத்தில் அவங்க சொல்றாங்க, 4-5 வாசிப்போம். ஒரு தந்திரமான யோசனை பண்ணி, இங்கதான் விசுவாசிகள் கவனமா இருக்கணும். தந்திரமான ஒரு யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாபதிகள் போல காண்பித்து, அவங்க தூதர்கள் போல, ஸ்தானாபதிகள்னா தூதர்கள், அம்பாசிடர்ஸ், தூதர்களை போல காண்பித்து இவங்க என்ன செய்யறாங்கன்னா, பூசணம் பிடிச்ச ஒரு அப்பம், பழந்துருத்தில வைக்கப்பட்ட பழைய திராட்சரசம், பிஞ்சு போன பாதரட்சை, பழசாய் போன வஸ்திரத்தை எல்லாம் போட்டுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க, யோசுவா கிட்ட வர்றாங்க. யோசுவா கிட்ட இவங்க என்ன சொல்றாங்க, 12-13 வசனத்தில் சொல்லும்போது, நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து கிளம்பும் போது புது திராட்சை ரசத்தை புது துருத்தியில் ஊற்றிட்டு வந்தோம், இந்த அப்பத்தையெல்லாம் சுட சுட நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம், புது இதே போட்டுட்டு, செருப்பை போட்டுட்டு நாங்கள் வந்தோம். நான் சொன்ன வசனம் அங்கே இருக்கா? யோசுவா 9ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள்ல அங்கே சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ நாள் நீண்ட தூரமாக பிரயாணம் பண்ணி வந்தபோது, அந்த நீண்ட தூர பிரயாணத்தில் பல மாதங்கள் நாட்கள் ஆனதுனால இந்த அப்பமெல்லாம் பூசணம் பிடிச்சி, இந்த திராட்சரச துருத்தியெல்லாம் பழசா போய், திராட்சரசம் பழசா போய், எங்கள் சேர்ப்பெல்லாம் தேஞ்சு பிஞ்சு போகிற அளவுக்கு நாங்கள் உங்களை விட்டு ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம், உங்களோட உடன்படிக்கை பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோன்னு சொன்னோன்னே, யோசுவாவும் பிரபுக்களும் மக்களும் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கவில்லை. 14ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவருடைய பூஞ்சை பிடிச்ச போதனத்தில் கொஞ்சம் வாங்கி ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டாங்க. என்ன உடன்படிக்கைனா, உங்களை கொல்ல மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டார்கள். நடந்தது என்ன, கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்தது என்ட்ரி ஆனா ஒரே 2 நாள் பிரயாண தூரத்தில் எங்க இருக்கான், பக்கத்தில் இருக்கிறான். எல்லாருமே வேஷம் போட்டு
பொய்யா உடன்படிக்கை பண்ணி ஏமாற்றி போட்டான். இதே போலதான் ஈசாக்கு யாக்கோபுடைய சம்பவத்தில் நாம பார்க்கும்போது ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் 11, 12, 13 வசனத்துல படிக்கும்போது அங்கே பார்க்கிறோம், அவங்க அம்மா கூப்பிட்டு சொல்றா, யாரு? ரெபேக்காள் கூப்பிட்டு மகனை கெடுக்கிறது இந்த ரெபேக்காள் தான். அவங்க அப்பாவுக்கு எப்படி ஏமாத்தலாங்கிறது ஆலோசனை இந்த ரெபேக்காள் தான் சொல்லிக் கொடுக்குறா. என்ன சொல்லிக் கொடுக்குற? இவன் யாக்கோபு ரொம்ப உஷாரான பார்ட்டி. இவன் என்ன சொல்கிறான், எங்கள் அப்பா என்னை தடவி பார்ப்பாரு, ஏசா ரோமம் மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன், தடவி பார்த்தா மாட்டிக்குவேனே அப்படிங்கும்போது, மகனே அதை பற்றி கவலைப்படாத, நான் உனக்கு அதுக்கு செட்டப்லாம் பண்ணி தந்துடுறேன், வேஷமெல்லாம் போட்டு விட்றேன், உனக்கு நல்ல வேஷம் போட்டு அப்பாவை எப்படி ஏமாத்தணும்னு சொல்லித்தரேன்னு ஒரு அம்மாக்காரி சொல்லி கொடுத்தேன். இவன் விளங்குவானா? இந்த யாக்கோபு பரதேசியை போல சஞ்சரித்து பார்வோன் கேட்குறவன் வயசு என்னையான்னு, ஏமா நான் பரதேசியாக சஞ்சரித்தனாலலாம் அவ்வளோ வருஷப்பா, நான் எங்கப்பா நான் நல்லா வாழ்ந்தேன் அப்படின்னு புலம்புற அளவுக்கு யாக்கோபோட வாழ்க்கை மாறினதுக்கு யாருன்னு? அவங்க அம்மா தான். யார் தான்? அவங்க அம்மா தான். அதனால் அம்மா மாதிரிலாம் நல்லா கவனிச்சுங்க. பிள்ளைக்கு என்ன யோசனை சொல்லி கொடுக்குறீங்கன்னு பாருங்க, சரியா? ஆமாம், தசமபாகம் கொடுக்காதடா, கொடுக்கலன்னா கொடுறான்னு சொல்லி கொடுக்கணும். பரவாயில்லடா, அதனால என்ன, கர்த்தர் நல்லவர்டா அப்படின்னு சொல்லி கொடுத்து எப்படிலாம் ஏமாத்துறோம். பாவம் செஞ்சுட்டு வந்தா மன்னிக்கிறோட பரவாயில்லடா அப்படின்னு தட்டி கொடுத்து சத்தியத்தை அறியும் அறிவு அடைந்து அந்த வசனத்தை சொல்ல மாட்டோம். ஆனால் என்ன சொல்லி கொடுப்போம்? ஆனால் இப்போ பகனுக்கு சப்போர்ட் பண்ணுறேங்கிற போர்வையில் குறுக்கு வழியை அவள் கையாளுகிறாள். யாக்கோபு உஷாரா சொல்கிறான், எங்கள் அப்பன் தடவி பார்த்து நான் எத்தனை என்று கண்டுபிடித்து என் மேலே ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வருவித்துக் கொள்வேனே. அப்போ அவ சொல்றா, என்ன துணிகரமான ஒரு தைரியத்தை கொடுக்குறாங்க, உண்மையில வர சாபம் என் மேல வரட்டும், உண்மையில வர சாபம் என் மேல வரட்டும். அதனாலதான் ரெபேக்கா என்ன செய்யலைன்னா, ஈசாக்கு யோசேப்பு நல்லா வாழ்றதையோ அல்லது யாக்கோபு நல்லா வாழ்றதையோ அவனால் பார்க்க முடியாத அளவுக்கு யாக்கோபு தூரத்திலேயே இருந்தான். யாக்கோபையும் ரெபேக்காலையும் ஆண்டவர் சாகர வரைக்கும் பிரித்து வச்சுட்டார். பார்த்தீங்களே, வேதத்தை படிச்சிருக்கீங்களே, அவன் அங்கங்கே கொட்டாய் போட்டுக்கிட்டே தெரிஞ்சானே தவிர அவங்க அம்மாவை வந்து மறுபடியும் பார்த்தான்னு எங்கேயுமே என்ன செய்யலை, எழுத போடலை. சாபம். மூணாவது ஒரு ஆளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போடப்பட்டிருக்கிறது. அந்த ஆள் எப்படிப்பட்டவனா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆளை பற்றி? 2 நாளாகவும் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் யோசபாத்து தேவனுக்கு பயந்த ராஜா, ஆகாப்பு தேவனுக்கு பயப்படாத ஒரு ராஜா. இந்த 2 ராஜாவும் சம்பந்தம் கலக்கிறாங்க, உடன்படிக்கை செய்து கொள்றாங்க, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறாங்க. அதான் சம்பந்தம் கலக்கிறது, உடன்படிக்கை செய்யறது. 2 நாளாகவும் 18ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனத்தில் பார்த்தா, பாப்பா ராமோத்து மேலே யுத்தம் பண்ணலான்னு ஆகாப்பு யோசபாத்தை கூப்பிடுறான். யோசபாத்து சரி வரேன்னு வரான். வந்தா 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனத்தில் பார்த்தா 400 தீர்க்கதரிசிகள் சிதேக்கியாங்கிற தீர்க்கதரிசியினுடைய தலைமையில் இருப்பு கொம்பை உண்டு பண்ணிட்டு இதை போல நீங்கள் எல்லாத்தையும் முட்டி தள்ளி போடுவீங்க அப்படின்னு கதை விடுறாங்க. அப்போ இந்த யோசபாத்து ராஜாவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி ராஜா இல்லையா, தேவனுக்கு பயந்தவன் இல்லையா. ஆகவே அவன் 6ஆம் வசனத்தை சொல்றான், பொய் தீர்க்க தரிசனங்களெல்லாம் அடையாளம் கண்டுட்டு இவர்களை தவிர கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற தீர்க்க தரிசிகள் ஒருவனும் இல்லையா என்று கேட்டா, அதுக்கு 7ஆம் வசனத்துல ஆகாப் சொல்றான், இருக்கிறான், நான் அவனை பகைக்கிறேன், அவன் எப்போது என்னை குறித்து நல்லதாக இல்லை கெட்டதாவே சொல்லுவான். நீ கெட்டவனா நடந்தா உன்னை பத்தி கெட்டதா தானே சொல்ல முடியும், நல்லவனா நடந்தா தானே நல்லதா சொல்ல முடியும். இந்த ராஜாவுக்கு ஒரு எரிச்சல் பாருங்க, எப்போ பார்த்தாலும் ஒழுங்கீனத்தை கண்டிச்சா நம்ம நெகட்டிவாக பேசுகிறேன்னு சொல்லக்கூடாது. அப்போ நல்லா கவனிங்க, இவனுடைய தவறுகளை கண்டிச்சா இவன் பகைக்கிறான். என்ன நடந்தது? யோசபா சொல்லலாம், அப்படியல்ல ராஜாவே, அப்படி சொல்ல வேண்டாம், அவனிடத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்குன்னு கூப்பிட்டு அவனை கேட்க சொல்றாங்க. 17ஆம் வசனத்துல பார்த்தா மிகாயா சொல்றான் தீர்க்க தரிசனம், ஆமாண்டா நீங்க மேய்ப்பன் இல்லாத ராஜா, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இஸ்ரவேல் ஜனங்க திரிகிறதை கர்த்தர் எனக்கு காமித்தான் சொன்னோன்னு இவன் சொல்ல, பாத்தியா யோசபாத்தே, பாத்தியா இவன் என்னை கொடுத்து நன்மையாக இல்லை தீமையாகவே சொல்றேன், நான் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்கும்போது அங்க சொல்றாரு மிகாயா 21ஆம் வசனத்துல, உன்னுடைய தீர்க்கதரிசிகள் 400 பேருடைய வாயிலேயும் ஆண்டவர் பொய்யின் ஆவியை அனுப்பினார், நீ போய் சாகணும், கொலை உண்டு சாகணும், நீ ஏமாந்து போய் சாகணுங்கிறதுக்காக வேண்டிய பொய்யின் ஆவியை போதகம் செய்ய சொல்லி ஆண்டவர் உன்னை அனுப்பியிருக்கிறார். அதனால பொய்யின் ஆவி தந்திரமா வந்து உனக்கு பொய் போதகம் பண்ணுகிறது என்று சொல்லுகிறான். அது அவன் கேட்கல.
இப்போ 29ஆம் வசனத்தில் ஆனாலும் மனசில் அவனுக்கு ஒரு மாதிரி குறுகுறுங்குது. உடனே யோசபாத் ராஜா கிட்ட சொல்கிறான், எப்பா நான் வேஷம் போட்டுட்டு போகிறேன். என்றைக்கும் பாருங்கள் இந்த சூது சதி செய்கிறவனெல்லாம் வேஷம் போடுறவனாக தான் இருப்பான். என்னங்க, சூது சதி செய்கிறவனெல்லாம் வேஷம் போடுறவனாக இருப்பான். தேவபக்தின்னு வேஷத்தை போடுறவங்க இருக்கு இல்லையா, வேஷம். இவன் சொல்கிறான், நான் வேஷம் மாதிரி சாதாரண ஆள் மாதிரி யுத்தம் பண்ணுறேன், நீ ராஜவஸ்திரம் போட்டுருன்னா. அப்போ என்னென்னா, ராஜாவுக்கு சாவு வரும்னா இவன் ராஜவசனம் போட்டு யோசபாத்துனா யாகாவுக்கு பதில் இவன் சாவிட்டோன்னு இவனோட போய் சம்பந்தம் கலக்கலாமா? யோசபாத்துக்கு தந்திரமா சாவை கொண்டு போய் விடுறான். யாரு? இந்த ஆகாப். ஆனால் நடந்தது என்ன? வில் வீரர்கள் எல்லாரும் வந்து அவனை சூழ்ந்து கொண்ட போது அவன் கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டதுனால கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்து சத்துருக்களை யோசபாத்தை விட்டு விலக செய்கிறார். ஒருத்தன் நினையாம வில்ல எத்தி வச்சானா அது ஆகாப் ராஜாவுடைய கவச சந்துக்குள்ள போட்டுச்சான். அவன் ராஜாவுடைய வேஷத்தை மாத்தினாலும் ஆண்டவர் சொன்ன மாதிரி அவனுக்கு தீமை அவனுக்கு போகல. இப்போ 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். யாருக்கு? கர்த்தருக்கு பயந்து ராஜாவாக யோசபாத்துக்கு அனுப்பி சொல்றாரு, ஏண்டாப்பா தேவனை பயக்கர்களோட போய் நீ சிநேகிக்கலாமா? கர்த்தரை விரோதிக்கிறவர்களோட போய் நீ ஐக்கியப்படலாமா? இதனால தேவ கோபம் உன் மேல வர இருந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் உன்னை தண்டிக்கிறாரா இல்லையா, நீ யாரு கூட கூட்டாளியான அந்த கூட்டாளி உன்னை காலவாரி விட்டுருவான்னு சொல்றான். அப்ப நல்லா கவனிங்க, இந்த வேஷக்காரர்கள் என்ன செய்கிறார்கள்? தந்திரமாக நம்ம ஏமாற்றுகிறார்கள். உங்க பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு நச்சிக்கப்பட்டவ மாதிரி ஞானஸ்நானம் எடுத்த மாதிரி வந்துட்டு நான் மாறிட்டேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு வந்து பொண்ணு கேட்பான். காலேஜில் படிக்கிறியா? இல்லை நாங்களாம் கிறிஸ்தவர்கள், நாங்களாம் பெந்தகோசைக்காரங்க, நாங்களாம் பசுத்தமாக இருப்போம்னு நீ சொல்லுவேன். அவன் சொல்லுவான், உனக்காக நான் என்ன வேணா செய்கிறேன், உனக்காக நான் எப்படி வேணா மாறுறேன்னு அவன் மேலிருந்து கீழே குதிப்பான். ஆற்றுக்குள்ளே முழுகிறது என்ன, தண்ணிக்குள்ளே முழுகிறது என்ன, எல்லாமே மூழ்கி வருவான். சர்ச்சுக்கு கூட பின்னால் வருவான். நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டு உன்னை கல்யாணம். வேஷம் போடுகிற மக்கள் இருக்கிறார்கள். கோணலும் மாறுபாடுமான சந்ததினா க்ரூக்டு பீப்புள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மகா தந்திரமும், அதாவது அந்த முழு பதத்தை நம்ம படித்தோன்னா அந்த முழு பதத்தில் க்ரூக்குடன் டிப்ரேவ்டு என்று எழுதப்பட்டிருக்கு. டிப்ரேவ்டுனா என்னென்ன அர்த்தம்னா, இந்த சகுனியை சொல்லுவாங்களா, சகுனி, அப்புறம் கூனின்னு ஒருத்தர் மகாபாரத கதையில் கூனி சொல்லுவாங்க இல்லையா, கூன் போட்டுட்டு கைகைக்கு சதி ஆலோசனை கொடுத்து தந்திரமான யோசனை சொல்லி கொடுத்தாங்களா, இந்த மாதிரி குரூக்குடு மக்களையெல்லாம் எப்படி சித்தரித்து படங்களில் கதைகளில் காமிப்பாங்கன்னா, கூன் போட்டவர்களாக, நரித்தந்திரம் உள்ள கண்கள் உள்ளவர்களாக, மூக்கு கொஞ்சம் நீட்டம் உள்ளவர்களாக, அப்படியே மூஞ்சியெல்லாம் கோணமானியாக இருக்கிறவங்களாக காமிப்பாங்க. ஆனால் இங்கே பைபிளில் சொல்லப்பட்ட இந்த வேஷக்காரர்கள்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க. தேவனை போல இருப்பார்கள், தேவதூதர்களை போல் இருப்பார்கள். சமயத்தில் ஜிப்பா வேஷ்டியில் கூட வீட்டுக்கு வருவார்கள் அவுசிஸ்டிங் பண்ணுவதற்கு. ஆகவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் மூக்கு நீளமாக குறுக்குடு மைண்டரா கண்ணு குறுகுறுன்னு பார்த்தா இவன் பார்த்தாலே ஆள் ஒரு மாதிரியா இருக்கான், இவனை வீட்டில் விடக்கூடாது நீங்கள் விட மாட்டீங்க. ஆனால் நல்ல டிப் டாப்பாக நல்ல பரிசுத்தவானை போல வந்தால் நீங்கள் ஏமாந்து விடுவீர்கள். நல்ல கீபோர்டெல்லாம் பாட்டு பாட அழகானவர் அருமையானவர் எல்லாம் பாட்டு பாடினா சர்ச்சுக்கே போய் விடுவீர்கள். அல்லேலூயா. என்னங்க ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க? இந்த சபை விட்டு சபை ஓடுகிற ஓடுகாலி விசுவாசிகள் இருக்கிறார்கள் பாருங்க. இவங்களுக்கு வந்து அடிக்கடி ஊழியக்காரர்களை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும், அடிக்கடி சபையை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ எத்தனை தடவை சபையை மாற்றிருக்க? மாற்றினதே இல்லை. கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து இது ஒரே சபையில் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வேஷதாரிகளுக்கு நடக்கிற விஷயங்கள் என்ன? யோசுவா சொல்லுகிறான், நீங்கள் எல்லாரும் சபிக்கப்பட்டவர்கள். 23ஆம் வசனம், யோசுவா 9ஆம் அதிகாரம் 22, 23 வசனம். நீங்கள் எங்களை வஞ்சித்தீர்கள் என்று 22ஆம் வசனத்தை சொல்றான். யோசுவா 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நீங்கள் எங்களை வஞ்சித்து விட்டீர்கள், எங்களை ஏமாற்றி விட்டீர்கள் என்று சொல்கிறார். 23ஆம் வசனத்தில் நீங்கள் எல்லாரும் சபிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரு? ஏமாத்துறவன், சபிக்கப்பட்டவன். ஆமென். ஏமாத்துறவன், சபிக்கப்பட்டவன். அதே போல ஈசாக்கை பத்தி யாக்கோபு சொல்கிறான், என் தகப்பனிடத்தில் நான் ஏமாத்துக்காரன் என்று தெரிந்தால் நான் சபிக்கப்படுவேன். யாக்கோபு சபிக்கப்பட்டவனாகத்தான் இருந்தான். நீங்கள் எல்லாம் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்றவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் எங்கேயாவது ஆசீர்வாதிச்சு அனுமதிச்சானான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆடு வேணா நல்லா நல்லா குட்டி போட்டுச்சு, ஆனா அவன் எங்கே சாபத்தை பெற்றுக்கொண்டான் தெரியுமா? நான் சொல்றேன், படிங்க பார்க்கலாம்.
ஆதியாகமம் 27:35 அவங்க அண்ணன் சொல்றான், சரி அவங்க அப்பா சொல்றாரு, தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். 36ஆம் வசனத்துல ஏசா சொல்றான், இதோடு என்னை 2 தரம் மோசம் போக்கினார். ஆனால் இப்படி ஏமாற்றி மோசம் போக்கி வாங்குற ஆசீர்வாதம் யாக்கோபு கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்லைங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் கோடும் கையுமாகத்தான் என்ன செஞ்சான்? அப்ப வீட்டுல இருந்து ஒரு கயிறு கூட அவன் எடுத்துட்டு போல. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பூமி தாங்கலிங்க. அதே ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு 100 மடங்கு விளைஞ்சிச்சுங்க. அப்போ டபுள் போர்ஷனா இங்க ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா ஒரு மணியை கூட எடுத்துட்டு போல, ஒரு தடியை மட்டும் தான் தூக்கிட்டு போனான். சரியா? அப்ப தாத்தாவுடைய ஆசீர்வாதம் வரல, அப்பாவுடைய ஆசீர்வாதம் வரல. நீ குறுக்கு வழியில ஆசீர்வாதம் வாங்கி என்ன பிரயோஜனம்? ஒரு ஆசீர்வாதம் கையில இல்லை. இப்போ ஏமாத்தின நீ ஏமாந்து போயிட்ட. அங்க இருந்து நீ நிறைய கொண்டு வர்ற. வந்தா ஏசாவுக்கு எல்லாம் டாக்ஸ் கட்டுறாரு. 2 போர்ஷனா பிரிக்கிறான். ஒரு போர்ஷனை ஏசா அழிச்சாலும் இன்னொரு போர்ஷன் எனக்கு மிச்சமாகும் நினைக்கிறான். அந்த ரெண்டு பங்கா பிரிச்சு, சம்பாரிச்ச 2 பங்கா பிரிச்சு ஆஃப் ஷேர் யாருக்கு போகுதுன்னா உழைக்காத ஏசாவுக்கு போகுது. எந்த ஏசாவை ஏமாத்தினியோ அந்த ஏசாவுக்கு கொடுன்னு கர்த்தர் கொடுக்க வச்சுட்டாரு. 2வது தண்டனையா? 3வது தண்டனை என்ன நீங்க பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல தீனாள் என்ற யாக்கோபுக்கு இருக்கிற ஒரே ஒரு மகன். இந்த ஒரே ஒரு மகளை வச்சிருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருங்க. அல்லேலூயா. என் மேல கோபப்பட்டாலும் சரி, இந்த யாக்கோபு ஒரே மகனு, கண்ணு மணியே பொன்னே கனியே என்று சொல்லி வைத்திருப்பார். இவள் ஊர் சுற்ற போனாள். எங்கே போனால்? அவள் பர்த்டே பார்ட்டி கொண்டாட போனாளா தெரியவில்லை, இல்லை டூர் அடிக்க போனாளா என்று தெரியவில்லை. ஆனால் ஊர் சுற்ற போன இடத்துல இந்த மாதிரி பெண்களை குறிவைத்து காத்திருக்கிற காமுகர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒரு காமுகன் இவளை கொண்டு போய் அவளை ரேப் பண்ணிட்டான். கெட்டு போனால் நடந்தது என்ன? மகளுடைய கற்பு பறி போயிடுச்சு. ஒரு சாபமா? 2வது சாபம். இதை கேள்விப்பட்டோன்னே ஆதியாகமம் 34:30 சிமியோனும் லேவியும் கத்தியை தூக்கிட்டு போய் அந்த சீகேமையும் அவனுடைய குடும்பத்தையும் அவன் பட்டணத்தையும் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க? வெட்டி அழிச்சிட்டாங்க. பசங்க 2 பேரும் கொலைகாரங்கள் ஆயிட்டாங்க. இப்ப இருக்கிற பாஷையில சொன்னா ஜெயிலுக்குள்ள போயிட்டாங்க. ரைட்டா? 3வது நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 3-4 வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஆளு என்ன போடுறாரு? இந்தா அப்படி சாபம் என்று ஒரு சாபத்தை எடுத்து விடுறாரு. ஆதியாகமம் 3:4 ரூபனை பார்த்து சொல்றார், ரூபனே முதற் பேரானவன், சேஷ்ட புத்திரன், மேன்மையில் பிரதான வல்லமையில் விசேஷமானவன். ஆனால் என் தகப்பன் தண்ணீரை போல தழும்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். தகப்பனுடைய மஞ்சத்தின் மேலே ஏறினான். ஏன் காரணம்? அவன் ஒரு தப்பான ஒரு உறவுல அவன் போறதுக்கு காரணம் என்ன? அவன் குடியிருந்த இடம். எங்க குடியிருந்தான்? அந்நிய தேசத்துல குடியிருந்தான். இப்ப ஈசாக்கு இருந்த இடத்துல குடியிருந்திருந்தா ஆபிரகாமுடைய காரியம், ஈசாக்குடைய காரியத்தை வாய்மொழியா கேட்டு ஒரு தெய்வ பயத்தோட புள்ள வளர்ந்திருப்பான். ஆனா வேற இடத்துல குடியிருந்ததுனால ஊர்க்காரங்களை போல இவனும் தன் தகப்பனுடைய மறுமணியாண்டி இடத்துல பிரவேசித்து தன் தகப்பனுக்கு கோபம் உண்டாக்கி தகப்பனால முதல் பையன் தகப்பனால சபிக்கப்பட்டான். ஒரே புள்ள அவன் வாழ்க்கையில கெட்டு போனா. 2 பிரதானமான நல்ல பசங்க கொலைகாரங்களா மாறி போனாங்க. அந்த 2 பசங்களை பத்தி அழகான ஒரு ஆசீர்வாதத்தை விடுறாரு பாருங்க. 49ஆம் அதிகாரம் 5-7 வசனத்துல சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவனுடைய பட்டியும் கொடுமையின் கருவிகள். அடுத்தது, என் ஆத்துமாவில் அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாது, என் மேன்மை அவருடைய கூட்டத்தில் நீ சேராது. தங்கள் கோபத்தினால் ஒரு புருஷனை கொண்டு தங்கள் அகங்காரத்தினால் அரண்மனை நிர்மூலமாக்கினார்களே, உக்கிரமான அவர்கள் கோபம் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. இப்ப ரெபெக்காள் எங்கே காணோம்? பேரமார் சபிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்பனே சபிக்கிறான். அப்பனை ஏமாத்தி ஆசீர்வாதம் வாங்கணுமே, இப்ப அப்பனா இருக்கும்போது தன் பிள்ளைகளை சபிக்கிறான். காரணம் என்ன? உன் அப்பனை நீ ஏமாத்தின, உன் அப்பா உன்னை சபிக்காம இருக்கலாம். ஆனா அப்பனான பிறகு நீயும் பிள்ளைகளை சபிக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கை மாறி போச்சு. அந்த பரிதா இஸ்ரவேலா, தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டாயா? உன் பிள்ளைங்க சபிக்கப்பட்டு விட்டார்களே. அப்பனாகிய நீனே உன் பிள்ளைய சபிச்சிட்டியே. நீ பெருசா மாறுதட்டிக்கிற, நான் தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டேன். ஆனா இன்னையா நடந்தது?
என்ன நடந்தது? கர்த்தர் உனக்கு பூமியிலே சரிக்கு சரி கட்டினார். வேஷம் போடுறியா? ஏமாத்துறியா? வஞ்சிக்கிறியா? யாரை வஞ்சிக்கிற? ஒரு தேவனுடைய பிள்ளைய வஞ்சிக்கிறியா? ஏமாத்துறியா? கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் விட மாட்டார். அவர் விடவே மாட்டார். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கோணலும் மாறுபாடுமான சந்ததி நம்மை வஞ்சிக்க காத்திருக்கிறது. இந்த உலகத்தில் எங்க போனாலும் குரூக்குடான மக்கள் உங்களை சுற்றிலும் இருப்பார்கள். சபைக்குள்ள கூட இருப்பார்கள், ஊழியர்களாகவும் இருப்பார்கள். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கூட இருந்தே குழி பறிப்பான். அப்படித்தான் பறிக்கிறானுங்க. கொஞ்சம் உஷாரா இருந்தா விட்டுட்டு ஓடிடுறானுங்க. ஓடினாலும் சும்மா இருக்கிறானுங்களா? எந்த வீட்டில் இடம் கிடைக்கணும் அந்த வீட்டில் நிறைய மாதிரி குழியை பறித்து பறித்து வைக்கிறானுங்க. இவனா சுற்றி திரிஞ்சு ஆத்துமாதாயம் செஞ்ச ஒரு ஊழியத்தை கட்ட இவனுக்கு முடியறதில்லை. எவனாவது ஆத்துமாதாயம் செஞ்சு அவன் சபையிலேருந்து கொஞ்சம் அள்ளிட்டு போயிடுறது. ஒரு அவதூறு கருத்துக்கள் கவனிங்க. உங்களை வஞ்சிக்கிறவர்கள் எங்கேயுமே இல்லை, உங்கள் பக்கத்துலேயே இருக்கிறாங்க. உங்கள் காசு வேணும், உங்கள் பணம் வேணும், உங்கள் வசதிகள் வேணும். ஆனால் அவர்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டார்கள், உங்களுக்கு உத்தமமாக இருக்க மாட்டார்கள். நல்லா நீங்கள் கவனிக்கணும். உங்ககிட்ட பசை இருக்கிற வரைக்கும் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. பசை இல்லைன்னா நல்லா கவனிங்க. கூட இருந்தே குழி பறிக்கிற நரிகள் உண்டு. மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சபிக்கப்பட்டவர்கள் ஒரு நாளும் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. வசதிகள் இருக்கலாம், பணங்கள் இருக்கலாம், வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது, வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையான ஆசீர்வாதங்கள் தங்கியிருக்காது. சிலர் சாபத்தை மறைக்கிறதுக்கு நகை, பணத்தை, வசதிகள், காரு, வீடை வச்சு அப்படியே நான் நல்லா இருக்கிறவன். யாக்கோபுக்கு என்னங்க குறை இருந்தது? யாக்கோபுக்கு என்ன குறை இருந்தது? அவனுக்கு சகல ஆசீர்வாதமும் இருந்தது. ஆனால் அவன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்களா? வசதி இருக்கிறது, ஆசீர்வதிக்கப்பட்டியா? இல்லையே. உத்தமமா வாழ்ற உன்னோட ஒத்த பையனும் ஏத்துல போய் அடிமையா உட்காந்து வேலை செய்யற மாதிரி ஒரு சாபம் வந்துச்சு. யாருனால? யாருனால? உன்னால. யாக்கோபை கர்த்தர் புடமிடுற, யோசேப்பை கர்த்தர் புடமிடுற ஒரு பக்கம் தீர்க்க தரிசனத்தில் இருந்தாலும் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு அடிப்படை காரணம் தாவீது நடந்ததுனால சாலமோனை எடுத்தோடனே ராஜாவை உட்கார வச்சாரு. சாலமோனுடைய தகுதினால உட்கார வைக்கல. ஆனா யாக்கோபே உன் தகுதினால உன் பிள்ளை அங்க போய் யோசிப்பாங்க அரண்மனைக்கு போய் அவன் ராஜாவை உட்காரல. இல்ல, அடிமையா போனா, ஜெயிலுக்குள்ள போனா. அவனுக்கு இந்த கஷ்டம் வர்றதுக்கு யாரையா காரணம்? யார் காரணம்? பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் பெற்றோர் செய்கிறது, புதிய ஏற்பாட்டில் தான் இல்லை. நல்லா கவனிங்க. நம்முடைய தந்திரங்களினாலே நாம் ஆதாயப்படுத்துகிற ஒவ்வொரு ரூபாயும் சரி, நம்முடைய பொய்களினாலும் சூதுகளினாலும் வேஷத்தினாலும் நாம் செய்கிற எந்த செயல்களாலும் சரி, அப்பாவியா இருக்கிற உங்க பிள்ளைகள் தண்டிக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஹல்லேலூயா. அல்ல உற்சாகமா ஹல்லேலூயா சொல்லுங்க. உடன்படிக்கையிலே கல்யாண காரியங்களிலே ரட்சிக்கப்பட்டவர்களை பார்த்து திருமணம் செய்யுங்க. இல்லைன்னா நீங்கள் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால தான் சொல்கிறேன், காதல் கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறேன். அறியாமல் நடந்த காலத்தில் அறியாமல் இருந்தது போகட்டும். ஆனால் அறிந்ததுக்கு அப்புறம் யாரும் காதல் கல்யாணம் வரும் காதல் என்ன வரும் காதல். வாலிப பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் நல்ல ஜாக்கிரதையாயிரு. உன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக காத்துக்கொள். உங்கள் அம்மா அப்பா திட்டுறதும் தங்கத்துக்கு சமானம், தங்க காசுக்கு சமானம். அவங்க சொல்கிற புத்திமதியெல்லாம் தங்க காசுக்கு சமானம். உன் வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்காகத்தான். உன்னை விரோதியாக நினைக்கிறதில்ல, உன் வாழ்க்கையை பாதுகாக்க. இரண்டாவதாக சொல்லி நான் கடந்து போகிறேன். முதல்ல உடன்படிக்கை செய்கிறதுக்கும் ஒரு ஒப்பந்தம் போடுறதுக்கு இப்படி ஏமாத்துறாங்க. ரெண்டாவது, நட்பின் மூலியமாக ஏமாத்துற ஒரு கூட்டம் இருக்கிறது. வாசிக்கலாம். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 1-5 வசனம். இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்ன பேர். சரி, இங்க நான் சொல்லிட்டு போயிடுறேன், நேரம் ஆயிடுச்சு. தாவீதுக்கு பல மனைவிகள். அதுல ஒரு மனைவி கேசு ராஜாவுடைய குமாரத்தி, அவளுக்கு பிறந்தவன் அப்சலோம். அவனுடைய தங்கச்சி ஒருத்தி இருந்தா தாமார், நல்லா அழகா இருப்பான்.
தாவீதுக்கு இன்னொரு மனைவி இருந்தா, அந்த மனைவிக்கு ஒரு பையன், அவன் பேர் வந்து அம்னோன். என்ன பேரு? அம்னோன். அம்னோன். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸில் கூட பெரியம்மா சின்னம்மா பிள்ளைங்க திருமணம் செய்து கொள்வாங்க. ஆபிரகாமும் அந்த மாதிரி தான் தங்கச்சி தான் திருமணம் செய்தார். அம்மா வேற, அப்பா ஒன்று. அந்த காலத்தில் அப்படி இருந்தது. இப்போ அது ரைட்ஸ் கிடையாது, அது முறைகேடு. அப்போது அந்த அடிப்படையில் இந்த அம்னோன் என்ன பண்ணுறான்னா, தன் சகோதரியின் மேலே, அதாவது அப்பாவுடைய இன்னொரு மனைவியின் மகள் மேலே ஆசை வைக்கிறான். ஆனாலும் அப்படி செய்கிறது தப்பு அப்படிங்கிற அவன் மனசுக்கு புரியுறதுனால அவன் பொல்லாப்பு செய்யறதுக்கு அவன் மனசாட்சி 3ஆம் வசனத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா, 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவன் மனசாட்சிக்கு அது வருத்தமாக என்ன செய்யுது? குத்துது. ஐயோ இப்படி செய்யலாமா, வேண்டாம், இப்படி செய்யக்கூடாதுன்னு. இப்போ இந்த ஏக்கம், இந்த காதல் மோகம், காம மோகத்தில் இழைச்சிக்கிட்டே வரான். இந்த காதலிக்கிற பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணெல்லாம் குழி விழுந்து உடம்பெல்லாம் இழைச்சி போய் எப்போது ஒரு வியாதி வந்த மாதிரியே இருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே தெரியும் இவங்களாம் லவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. சரியா? அந்த காலத்தில் அப்படி, இந்த காலத்தில் போய் நல்லா ஃபாஸ்ட் ஃபுட் தின்னு நல்லா குண்டாயிட்டெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். சரியா? அந்த காலத்தில் அப்படி. சரி, அந்த மாதிரி இவனுக்கு ஒரு அம்னோன் வியாதி வந்துருச்சு, ஒரு மோகம் வியாதி வந்துருச்சு. இப்போ அதை நினச்சே உருகிட்டு கிடக்கான். அப்போது இந்த 3ஆம் வசனத்தில் படிக்கும்போது இவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான். யார்? இவங்க பெரியப்பா பையன் தான் ஃப்ரெண்டு. அவன் பேர் யோனதாப். இவன் எப்படிப்பட்டவன் வேதம் சொல்லுதுன்னா, மகா தந்திரவாதி. எப்படிப்பட்டவன்? மகா தந்திரவாதி. சொல்லுப்பா, எப்படிப்பட்டவன்? மகா தந்திரவாதி. என்னைக்கும் அறிவாளியை கூட்ட வச்சுக்கோங்க, தந்திரக்காரனு கூட வைக்காதீங்க. இந்த சுருக்கு வழி குறுக்கு வழி சொல்லிக் கொடுக்கணும்னு வைக்காதீங்க, நேர் வழியை சொல்லிக் கொடுக்கணும்னு பக்கத்தில் வைங்க. ஒரு அலியா சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். என்ன பண்றான்? என்னப்பா ராஜகுமாரா இழைச்சிக்கிட்டே வர்றான்னு சொன்ன இவன் மனசை வெளிப்படுத்தி சொல்றான். அப்போ இவன் சொல்லி கொடுக்குறான், டேய் நான் ஐடியா சொல்றேன், உன் ஆசை நிறைவேறும். வியாதிக்காரனை போல படுத்துக்கோ, உங்க அப்பா வருவார். வந்து என்னடா அப்படின்னு கேட்டா, என் தங்கச்சி மூலியமா 2 அப்பத்தை பணியாரத்தை என் முன்னால் சுட்டு கொடுக்க சொல்லுன்னு சொல்லு. அதே மாதிரி உங்க அப்பா சொல்லுவார், அவ வருவா, நீ காரியத்தை சாதிச்சுக்க. ஒரு கெட்ட ஆலோசனை குடும்பமான அதில் பறக்கும், அப்பாவுடைய மனசு நோகும், சகோதரிக்கு நம்ம தீமை செய்கிறோம், தன் சகோதரனுக்கு விரோதமாக செய்கிறனால உயிரே போகும். அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை இவன் சாகட்டும்னு ஒரு ஆலோசனை சொல்லி கொடுக்குறான் பாருங்க. இவனா சிநேகிதன்? இன்னைக்கு லவ் பண்ணடி, யாரடி லவ் பண்ணாமல் இருக்கிறா? உங்கள் அம்மா அப்பாலாம் வில்லனாக தாண்டி இருப்பாங்க, அவங்க மட்டும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்களாம், ஆனால் உன்னை லவ் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்களா? இது என்னடி நியாயம்? இதுக்கெல்லாம் அந்த காலத்துதுங்க பெருசுக, மூட நம்பிக்கை உள்ளதுங்க, ஜாதி பார்க்குங்க, ஏற்றத்தாழ்வு பார்க்குங்க. நமக்காக வாழணுண்டி, அவங்களுக்காக வாழக்கூடாது. இப்படியெல்லாம் என்ன செய்யும்? கோணலும் மாறுபாடுமான சந்ததி ஆலோசனைய சொல்லுங்க, என்ன செய்யும்? ஆலோசனைய உங்க பாஸ்டா அந்த பாதிரினா ஒரு மாதிரி, இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை? இதுதாங்க அவங்களுக்கு வேலை, நம்மளை பிரிக்கிறதுக்குன்னே இவனுக்கெல்லாம் வந்திருக்கானுங்க அப்படின்னுலாம் பரியாசம் செய்யும். நடந்தது என்ன தெரியுமா? குடும்ப மானம் போச்சு, தங்கச்சியோட மானம் போச்சு, அப்பனோட மானம் போச்சு, சகோதரனுடைய விரோதம் வந்துச்சு. ஒரு நாள் வெஞ்சன்ஸ் வச்சு இவனை கூட வச்சு ஆளை வச்சு அடிச்சு கொண்டு போட்டான், உயிரும் போயிருச்சு. உன் கூட இருக்கிற சிநேகிதன் யார் என்பதை நீங்கள் முடிவு எடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது எரேமியா 9:4 அவனவன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிரு, எந்த சிநேகிதனும் மோசம் போக்குகிறான் என்று சொல்லுகிறது. நீதிமொழிகள் 27:6 சொல்லுகிறது, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துருவிடும் முத்தங்களும் வஞ்சனைகள். அப்படியானால் உங்களுக்கு யாரை பிடிக்காது? எவன் ஏன் வீடு இப்படி இருக்குது இது ஒழுங்கா கூட்டுன்னு சொன்னா பிடிக்காது, ஏன் ஒட்டடி இருக்குது இது அடின்னு சொன்னா பிடிக்காது, என்ன பண்றீங்க சும்மாவே உட்காந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா பிடிக்காது. பிடிக்காது தானே? ஆமா. அப்ப யாரை பிடிக்கும்? கண்ணே மணியே கற்கண்டே கனியமது பருத்தி கொட்டை புண்ணாக்கு அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் என்ன செய்யும்? ரொம்ப பிடிக்கும். அங்கதானே ஏமாந்து போறீங்க. எவன் உங்களை புகழ்ந்து முகதாட்சணியம் பேசி காலுக்கு வலைய விரிக்கிறானோ அவன் தான் நீங்க நல்லவனா தெரிகிறான். உண்மையான சிநேகிதன் நீ தப்பு செய்யும் போது உன்னை அடித்து உரைப்பான். இன்னைக்கு ஊழியக்காரன் கண்டித்து பேசினா அவன் பொல்லாதவனா பாரு, பாஸ்டுக்கு தசமபாகம் ஜாஸ்தியாக போச்சு, இந்த மாதம் கட் பண்ணி விடு, அடுத்த மாதம் பாரு கோழு கும்பிட போட்டு ஒரு அல்லிலியா சொல்லி தோத்திரம் போட்டு நம்மளை விசாரிக்கிறார் இல்லையா பாரு, 2 வாரம் சர்ச்சுக்கு மட்டம் போடு, வீட்டுக்கு ஃபோனை போட்டு பதறி அடித்து ஓடி வருவாரா இல்லையான்னு பாரு. நான் ஓடித்தான் வருவேன்,
கூழ கும்பிடு தான் போடுவேன், இயேசுவே காலை கழுவுனாரு, நான் கூழ கும்பிடு போட்டால் என்ன தப்பு? நீ தசமம் அவன் கொடுக்கலங்கிறதுக்காக அல்ல, நீ சர்ச்சுக்கு வரல, நீ என்னை பிளாக்மெயில் பண்ணுற அப்படிங்கிறதுக்காக அல்ல, உன் ஆத்மா நரகம் போய் ஏமாறக்கூடாது என்பதற்காக. என்னையா மீறி போனால் ஒரு 30-40 வருஷம் ஊழியம் செய்ய போகிறோம், அப்புறம் சாக போகிறோம், முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. இந்த ஆத்மா இல்லைன்னா 1000 ஆத்மாக்களை கத்த தர வல்லவராக இருக்கிறாரு, முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. ஆனால் உங்களுக்கு சரியான போதனை கிடைக்கலனா உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அங்கே நரகத்தில் போய் எக்ஸ்கியூஸுக்கு இடமே இல்லை, இன்னொரு வாய்ப்புக்கும் நேரம் இல்லை, எல்லாமே முடிஞ்சு போயிடும். அப்போ ஒரு சிநேகிதனாக அவன் அடிக்கும் அடிகள் நீ தவறக்கூடாது என்பதற்காக என்பதை புரிந்து கொண்டு நம்மை தவறுகளை சுட்டி காட்டணும். யோபுடைய சிநேகிதர்கள் பாருங்க, அவனை கண்டனம் பண்ணி பேசுகிறார்கள். தேவன் கோபப்பட்டாலும் நல்ல சிநேகிதர்கள் அவர்கள். நீதிமானை கூட கண்டிக்கிற அளவுக்கு அவங்க ஒழுக்கத்திலேயும் பரிசுத்திலேயும் பக்தியும் உள்ள சிநேகிதர்கள். ஆகவேதான் அவர்கள் பேசினதை ஒரு அதிகாரமாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்து இன்றைக்கு அந்த வார்த்தைகளின் மூலமா நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் கண்டம் பண்ணினாலும் அந்த வார்த்தைகளை கண்டம் பண்ணவில்லை. சொன்ன நபரை, எந்த நபரை நோக்கி சொன்னார்களோ அதுதான் தப்பு. எங்கே அது கொடுக்கப்பட்டதோ அது சென்ட் பண்ணது தான் தப்பு. ஆனால் அந்த வார்த்தைகளை டெலிவர் பண்ணுறதுல எந்த தப்புமே கிடையாது. 3 நாள் ஒன்றும் பேசலை, ஆனால் அவனை கண்டித்து சீர்படுத்தினார்கள். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல், தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்வார்கள். நீங்கள் யாரை நண்பனாக வைத்திருக்கிறீர்கள் என்பதை குறித்து ஜாக்கிரதையாக நீங்கள் காணப்பட வேண்டும். 3ஆவதாக யோபாப் வாஸ் அப்னேர். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 26-27 வசனம். இவன் பயன்படுத்தின, யோபாப் பயன்படுத்தின தந்திரவாதி, அவன் பயன்படுத்தின ஆயுதம் என்ன தெரியுமா? அவன் சகோதர சிநேகத்தையும் உறவையும் பயன்படுத்தினான். உறவினன், இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வருகிற உறவினன் ஆகட்டும், அது ஒன்று விட்டு பெரியமா மகன் சின்னம்மா மகன் அப்படின்னு உறவுல வரவனா இருக்கட்டும், சகோதர சிநேகம் உள்ளவனாகட்டும், அவனை நீங்கள் அடையாளம் காண வேண்டும். 2 சாமுவேல் 3:26-27 வசனத்தில் நம்ம படிக்கும்போது, அப்னேர் என்கின்ற ஒரு படைத்தலைவன் இவனுக்கு போட்டியாய் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தன் அபிஷாய் என்கிற தன் சகோதரனை கொலை செய்த நிமித்தமாக, அவன் ஆசைகள் நினைக்கிறேன், அவனை கொலை செய்த நிமித்தமாக பழி வாங்குவதற்கு ரகசியம் பேசுறவனை போல கூட்டிட்டு போயிட்டு கத்தியில குத்தி கொண்டு போட்டான். தாவீது சொல்கிற 29ஆம் வசனத்தில், தாவீது யோபாவினுடைய குடும்பத்தையும் வம்சத்தையும் சபிக்கிறான். பிரமையுள்ளவன், குஷ்டரோகி, தீட்டுப்பட்டவன், மொண்டி, குருடை, ஊமை, இதெல்லாம் அவன் வீட்டிலிருந்து இல்லாமல் போவதில்லை அப்படின்னு யோபாவை சபிக்கிறார் தாவீது. தாவீது இயேசுவுக்கு அடையாளமா இருக்கிறார். இங்க சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் தாவீது சாலமோனுக்கு சொல்கிறார், சமாதான காலத்திலே யுத்த காலத்தின் ரத்தத்தை சிந்தினான். சமாதானமாய் வாழ வேண்டிய நேரத்தில் சண்டை, சச்சரவு, கலக மூட்டி, பிரிவினை மூட்டி உண்டாக்குகிற மக்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். கசப்பு, பகை வைக்கிறவர்களுக்கெல்லாம் என்ன வரும் என்றால் சாபம் வரும். கசப்பை வைக்காதிருங்கள், யார் மீதும் பகையை வைக்காதிருங்கள், உங்களுக்கு சாபம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 2வது ஒரு படைத்தலைவன் அமாசா. 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவனை கட்டிப்பிடித்து, என் சகோதரனே நீ சுகமா இருக்கிறாயான ஒரு கையில வலது கையில தாடியை பிடித்து இடது கையில கத்தி எடுத்து நெஞ்சில குத்தி கொன்று போட்டான், ஏமாத்தி கொன்று போட்டான். அன்பை வாயில அப்படியே விசாரிக்கிற மாதிரி சகோதர பாசத்தை காமிச்சிட்டு நெஞ்சில கத்தியை சொருகினான், தாடியை பிடிச்சிட்டு நெஞ்சில கத்தியை சொருகினான். ஆகவே பாதாளத்தில் அவன் ரத்தத்தை சமாதானத்தோடு இறங்க ஒட்டாதுன்னு சொல்லி யோபாவை சாலமோன் கொலை செய்யும்படியாக தாவீது கற்பிக்கிறான். சமாதானத்தோடு அவன் சாகவில்லை, அவனும் சபிக்கப்பட்டவனாய் போனான். 4ஆவதாக நாம பார்க்கிறோம், தெலிலாள் வாஸ் சிம்சோன். நியாயபதிகள் 16:5 சொல்லப்படுகிறது, தெலிலாள் வீட்டுக்கு வந்து விட்டான் சிம்சோன். ஒன்று இவனுடைய பலன் எதனால் இருக்கிறதுங்கிறது தெரியல, ரகசியத்தை கண்டுபிடிச்சு சொன்னா நாங்கள் எல்லாம் ஆளுக்கு இவ்வளவு காசு 300 காசு தரோம் அப்படின்னு ஒரு பேரம் பேசுறாங்க. தெலிலாள் சிம்சோனை விற்கிறதுக்கு தயாராகி விட்டார். 16ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தில் படிக்கும்போது, தினம் தினம் அவனை நெருக்கி, தன் வார்த்தைகளினால் நெருக்கி அவனை அலட்டினாள், நயம் பண்ணினாள், அலட்டினாள். இதனால் சாகத்தக்கதாக அவன் ஆத்துமா விசனம் அடைந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படி இந்த அன்புல பிளாக்மெயில் பண்ணுவாங்கள்ல, நீ சொல்லவே மாட்டேங்க, நீ சொல்ற வரைக்கும் நான் சாப்பிடவே மாட்டேன்,
நான் தூங்கவே மாட்டேன், நான் குளிக்கவே மாட்டேன், நான் கையை அறுத்துக்குவேன், காலை அறுத்துக்குவேன், முடியை வெட்டிக்குவேன். இந்த கையை இருக்கிறது, காலை இருக்கிறது, நீ இல்லைன்னா நான் மாடியிலேருந்து குதிச்சிருவேன்னு வீடியோ எடுத்து போடுறது, இதெல்லாம் உண்மையான அன்பே இல்லைன்னு முதல்ல புரிஞ்சுக்குங்க. அன்பானது பிறருக்கு என்ன செய்யாது? பொல்லாங்க நினையாது, தீங்கு நினையாது, சுயநலமாக இருக்காது. இப்போ அன்பு இருந்ததுன்னா என்ன நடக்கும்னா, ஒருத்தங்களுக்கு உதவி தான் செய்யுமே தவிர உபத்திரவம் பண்ணாது. இவன் நினைச்சிட்டான், ஒரு மனைவியினுடைய ஸ்தானத்தை ஒரு விபச்சாரிக்கு அவன் கொடுத்தான். தன்னை விற்கக்கூடிய ஒரு விபச்சாரிக்கு, தன் உயிரை வாங்கக்கூடிய ஒரு விபச்சாரிக்கு, பணத்துக்கு சோரம் போகிற விபச்சாரிக்கு ஒரு மனைவியின் ஸ்தானத்தை அவன் கொடுத்தான். அதனால அவனுடைய ஆத்மா சாகத்தக்கதாக விசனமடைந்தது. விளைவு கண்கள் போனது, உயிரும் போனது, சாபம் அவனு மேலே இறங்கினது. என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் 2:15 தங்களுடைய மாறுபாடான பாதைகளே போகிறவர்களுக்கும் கோணலான வழிகளில் சாயர்களுக்கும் நீ தப்புவிக்கப்பட வேண்டும் என்று 17ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது. இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு நீ தப்புவிக்கப்படுவாய் என்று சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 5:3 சொல்கிறது, அவள் வாய் தேன்கூடு போல ஒழுகும், எண்ணெயிலும் மிருதுவா இருக்கும், அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பா இருக்கும் என்று சொல்கிறது. 6ஆம் வசனம் சொல்கிறது, நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடி அவள் நடைகள் மாறி மாறி விகாரப்படும் என்று சொல்கிறது. 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தினால், தன் உதடுகளில் மதுரவாக்கினால், அவனை இணங்கப்படினால், ஒரு மாடு அடிக்கப்படி செல்வது போலவும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலவும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணி அறியாமல் அது வில தீவிரிக்கிறது போலவும் அவள் பின்னே அவன் போனான், அம்பு அவன் ஈரலை பிளந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரவாயில்லையா சொல்றீங்களா? சோ நீங்க யாரோடு வாழ்றீங்கிறது முக்கியம். இன்னைக்கெல்லாம் லிவிங் டுகெதர் ரொம்ப 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 அதிகமாக போயிடுச்சு. உங்கள் குழந்தைகளை வேலைக்கு அனுப்புறது, படிப்புக்கு அனுப்புறது கூட இடம் செலக்ட் பண்ணுங்க. சில இடங்களில் சில விதமான ஆவிகள் இருக்கும். அதுக்காக நான் போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. இடங்கள் இருக்கு பாருங்க, இங்கே எல்லாம் லிவிங் டுகெதர் லைஃப் ரொம்ப சகஜம். ஈவன் சென்னை பட்டணத்தில் இருக்கக்கூடிய பெந்தகோஸ்தே சபைகளில் கூட இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரிக்டெல்லாம் இருக்காது. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும், சிபிஎம் சர்ச்சை தவிர. இன்றைக்கி ஒரு சில சபைகள் ஸ்ட்ரிக்டாக இருக்குது, ஆனால் எல்லா சபைகளும் அல்ல. அங்கே இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலே ஒரு லக்ஸுவரிஸாகவும் அப்படியே ஒரு ஆடம்பரமாக கிராண்டடாக இருக்கும். ஒரு தேவ பக்தியெல்லாம் குறைஞ்சிட்டு ஃபேஷன் லைஃப் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்துடும். நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லைன்னா, சத்தியத்தை சரியாக உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கலைன்னா, ஜெபத்தில் விழிப்பாக இல்லைன்னா, உஷாராக இல்லைன்னா, நாம் நம்முடைய சந்ததியை, நம்முடைய பிள்ளைகளை காணாமல் போக விடுகிற இடம் இளையகுமாரனை போல இந்த மாதிரி இடங்களாக மாறிடும். எஸ்பெஷலி ஐடி ஃபீல்டில் இவைகள் சகஜம். ஐடி ஃபீல்டில் வேலை செஞ்ச நம்ம சபையினுடைய விசுவாசியின் பையன் எங்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், அங்கே எல்லாம் நம்ம பரிசுத்தமாக வாழறது ரொம்ப கஷ்டம் பாஸ்டர். அதனால் புரிஞ்சுக்கிட்ட புள்ள தான் என்னோட வாழ முடியும், இல்லைன்னா வாழ்றது கஷ்டம் பாஸ்டர். என் ஃப்ரெண்டு புள்ள கல்யாணம் ஆச்சு, போனால் 1 மாதம் கழித்து வந்தால் மறுபடியும் பழைய காதலனோடு லிவிங் டுகெதராக பெங்களூர் இருக்கா. புருஷன்கிட்ட பார்த்தீங்கன்னா அவனை புருஷன் பேசும்போது அவனை ரூமில் விட்டுட்டு இவன் தனியாக இருக்கிற மாதிரி காமிச்சுக்குவா. புருஷன் வந்தானா அவன் வெளியே போயிடுவான், புருஷன் வந்துடுவான்னு சொல்கிறான். அவன் புருஷன் பாவம் பாஸ்டர் அப்படிங்கிறான். நான் அதான் கேட்டேன், ஐடியிலேருந்து ஒரு பிள்ளையை கட்டிக்கன்னு சொன்னதுக்கு தான் அவன் இவ்வளோ விவரத்தை சொல்கிறான். அதனால் கிராமத்து பிள்ளையாக இருக்கணும், ரொம்ப படிக்காத பிள்ளையாக இருக்கணும், அந்த மாதிரி பிள்ளை. என் தம்பி சொன்னான், காலேஜ் படிக்கிற பிள்ளைய மட்டும் கல்யாணமே பண்ணிடாத, கண்டிப்பாக இது ஊர் சுற்றிட்டு வந்ததாக தான் இருக்கும், +2 வரைக்கும் இருந்தால் போதும், அதுக்கு மேலே படித்த பிள்ளைய நீ கட்டாதேன்னு என் தம்பி எனக்கு சொல்கிறான். எனக்கு பொண்ணு பார்க்குற காலத்திலேயே. இப்போது எந்த அளவுக்கு மாறி போச்சு உலகம், அது உண்மைங்கிறத அனுபவ ரீதியாக நானும் பார்க்குறேன். உண்மை தான் அது, இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது, உண்மை. பன்றியோடு சேர்ந்த பசுவும் பகரிகாரம் திங்க தான் செய்யுது, உண்மை. என்ன சரியா நீங்கள் ஞானமாக பகுத்து அறியலைன்னா உங்கள் பிள்ளைங்க உங்கள் கையில் இருக்காது. உங்கள் முன்னால் தான் அவங்க 2 வீலரில் காதலனோடு போவாங்க, அல்லது காதலியை கூட்டிகிட்டு போவான். அவன் ஹெல்மெட் போட்டுட்டு போவான், இவன் மூஞ்சியில் முகமூடி போட்டுட்டு போவான். உங்கள் பையன்தான் போகிறான், உங்கள் பிள்ளை தான் போகிறான்னு உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி அந்த அளவிற்கு மோசம் போக்குகிற கோணலும் மாறுபாடுமான ஒரு சந்ததி
இந்த உலகத்தில் இருக்க அந்த சந்ததிக்குள்ளே நம்ம குழந்தைகளை அனுப்பும்போது நம்ம எவ்வளோ ஜாக்கிரதை. அதனால தான் நான் ஒரு கடைக்கு முன்னால் கூட நான் வண்டியை நிறுத்த மாட்டேன். எனக்கு பிள்ளைகளையும் மனைவியும் நிறுத்திட்டு அந்த கடை பக்கம் நான் அடிக்கடி சொல்கிறேன் பாருங்கள், பொண்ணையும் பெண்ணையும் மறைச்சு வளர்க்கலைன்னா திருடன் திருட வருவான். திருடன் பார்க்கறனால தானே பின்னால் வர்றான். பார்க்குறதுக்கே இல்லாமல் வச்சிட்டிங்கன்னா, மறைச்சி வச்சிங்கன்னா பாதுகாப்பாக இருக்கும். ஆகவே நீங்கள் நல்லா கவனித்து கொள்ளுங்க. எப்பேற்பட்ட ஒரு உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். சிம்சோனை போல நம்ம பிள்ளைகளை ஏமாற ஒப்பு கொடுக்காதீங்க. ஐந்தாவதாக நம்ம பார்க்குறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 6-12 வாசிக்கும்போது இங்கே அந்நிய ஆவிகளை அடையாளம் காணுகிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். செர்கியு பவுல் என்கிற ஒரு விவேகமான அதிபதி, அவனுக்கு பவுல்கிட்ட வசனம் கேட்கணும்னு ஆசை. அதனால் பவுலையும் பர்னபாவையும் வர சொல்கிறான். அவங்க அங்கே போகிறாங்க. அப்போது இந்த செர்கியு பவுலுங்கிறவங்க கூட எலிமா என்னும் மாயவித்திக்காரன் என்ற பெயர் கொண்ட எலிமா என்பவன். எலிமா என்றால் மாயவித்திக்காரன். அவனுடைய இயல்பான பெயர் என்னவென்றால் பர் இயேசு. பர் என்றால் சன் என்று அர்த்தம். அப்போ பர் இயேசு என்றால் இயேசுவின் மகன் என்று அர்த்தம். என்னங்க, BAR பர் ஜீசஸ். பர் ஜீசஸ் என்று ஆங்கிலத்தில் நீங்கள் படிக்கலாம். பர் அப்படின்னா மகன். பர் இயேசு என்றால் இயேசுவின் மகன். யார் மகன்? நீ யார் புள்ள? இயேசுவின் மகள். சரியா? நீ யார் மகன்? இயேசுவின் மகன். இவனுக்கும் அப்படிதான் பேர். என்ன பேரு? இயேசுவின் மகன். ஆனா ரியாலிட்டிக்கா இவன் யாரு? மாய வித்துக்காரன். இவனை பத்தி வேதம் என்ன சொல்லுது? கள்ள தீர்க்கதரிசியும் மாய வித்திக்காரணமாக இருக்கிற எலிமா என்பவன் என்று வேதம் சொல்கிறது. இவன் என்ன பண்ணுனா, பவுலினால் சொல்லப்பட்டவர்களை இந்த செர்கியு பவுல் என்கிற அதிபதி கேட்கக்கூடாது என்பதற்காக பவுலோடு எதிர்த்து நிற்கிறான். பவுல் அவனை உற்று பார்த்து, எல்லா பொல்லாங்கன் இருந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, தேவனுடைய செம்மையான வார்த்தைகளை புரட்டுவதை விட்டு நீ ஓய மாட்டாயோ என்று சொல்லி சில காலம் கண்ணு தெரியாம கூழ்னா இருப்பாயின்னு ஒரு சாபம் விட்டாரு பாருங்க. புதிய ஏற்பாட்டில் சாபம் விடக்கூடாதுன்னு எங்காவது இருக்கா? சாபம் விடக்கூடாதுன்னு இருக்குதான் செய்யுது. ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு சாபம் வரும். சாபத்தை தங்கள் மேல் அவர்கள் வருவித்துக் கொள்வார்கள். அதே போல அவன் கண் குருடாய் போனான். இதை பார்த்து அந்த செர்கியு பவுல் ரட்சிக்கப்பட்டான். இந்த செர்கியு பவுல் பத்தின விசேஷம் என்னன்னா, விவேகமான அதிபதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது விவரமான ஆளு. விவரமான ஆளையும் வழிதப்ப பண்றதுக்கு விவகாரமான ஒரு ஆளு கூடிய இருப்பான்னு வேதம் சொல்லுது. இந்த விவரமா நான் இருப்பேன் பாஸ்டர் சொல்கிறவங்களாம் கரங்களை வைத்து இல்லையா சொல்லுங்கள், ஏமாத்தாமல் சொல்லுங்கள். இப்படிதான் சொன்னேன், வேஷம் போடக்கூடாது. அதனால் சொல்லுங்கள், நான் விவரமாக இருப்பேன் பாஸ்டர். காயினால் 2 தடவை கேட்டு வாங்குவேன், பஸ் டிக்கெட்டுனால் 2 தடவை பார்த்து வாங்குவேன், ஒரு ஆளுனாலும் 10 தடவை விசாரித்து தான் உள்ளிடுவேன் சொல்கிறவங்களா ஒரு அலையிலையா சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் அலையிலையா, அல்லேலூயா. நீங்களாம் சொல்ல மாட்டீங்க, யாக்கோபு மாதிரி வேஷம் போட்டு உட்காந்துருக்கீங்க, நல்ல பிள்ளைங்க, ஒன்றுமே தெரியாது. நான் அப்படிதான் விட்ட ஆளு தாங்க. ஆனால் நான் அப்படி இருந்தாலும் என்ன வழிதப்பு பண்ணுறதுக்கு, வசனத்தை விட்டு விலக செய்கிறதுக்கு, விசுவாசம் வராமல் இருக்கிறதுக்கு யாருப்பா? எலிமாங்கிற ஆனால் பேர் யாரு? சன் ஆஃப் சொன்ன டீச்சராக இருக்க சொல்ல மாட்டேங்கிற. சன் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் மகன். அழைக்கப்படுறது என்ன? நீங்களாம் யாரோடைய பிள்ளைங்க? ஃபாதர் தான் படுவார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை. திருமல் வருது. எல்லாரும் சொல்றதெல்லாம் இயேசுவின் பிள்ளை. ஆனா ரியாலிட்டியில இவங்க யாரு? கள்ள தீர்க்கதரிசி, மாய வித்துக்காரன். கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்? கோணலும் மாறுபாடுமான ஒரு சந்ததி சபைக்கு வெளியே இருக்கிறது. அவங்க உங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம். உங்க வீட்டு பால்காரனா இருக்கலாம், உங்க வீட்டுக்கு வர வாட்ச்மேனா இருக்கலாம், நீங்கள் வழக்கம் சாமான வாங்குற கடைக்காரனாக இருக்கலாம், உங்கள் வீட்டுக்கு அயன் பண்ண வரவனாக இருக்கலாம். இப்படிப்பட்டவர்களால் தான் குடும்பம் கெட்டுப்படுது. ஒரு பெரிய பாஸ்டர், ஒரு ஸ்தாபனத்தினுடைய தலைவர், அவர் வீட்டில் ஒரு கார் டிரைவர் தன் மகளை சர்ச்சுக்குள்ளேயே கட்டுப்பாடாக வச்சுருக்கார். காலேஜ் போகுது, டெய்லியும் காலேஜ் போயிட்டு வரும். திடீர்னு ஒரு நாள் மகளையும் காணோம், கார் டிரைவரையும் காணோம். இந்தியா முழுவதும் சபை இருக்குது, ஆனால் காணோம். எங்கடான்னு விசாரித்தா கார் டிரைவரோட மக ஓடி போயிட்டான். காலேஜ் கூட்டிகிட்டு போகிறோன்னு இவன் தியேட்ரு எல்லா பக்கம் கூட்டிகிட்டு போய் லவ் பண்ணி அந்த பாஸ்டருடைய மகளை, இவர் பெரிய போதகர், எல்லாத்தையும் கவனித்து வேலை பலுவில் இருக்கிறார்.
ஆனால் இவருடைய மகளை கார் டிரைவர் கொண்டு போயிட்டான். நீங்கள் விவரமான ஆள் தான், ஆனால் உங்களை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு விவகாரமான ஒரு ஆளை சாத்தான் என்ன செய்ய? நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தமாக சொல்ல மாட்டீங்களா? ஞானம் வேண்டும், ஞானம் வேண்டும். கடைசி 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யூதாசும் இயேசுவும். இந்த யூதாஸ் எதை பயன்படுத்தினா அப்படின்னா குரு பக்தியை பயன்படுத்தினா. எதை பயன்படுத்தினா? இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு எதை பயன்படுத்தினா? குரு பக்தி, சீஷத்துவம். குருவே, ரவி என்றால் போதகரே, நான் சீடு, உங்கள் வாக்கே தவற மாட்டேன், உங்களுக்கு பின்னாலேயே எங்கே போனாலும் உங்கள் பின்னாலேயே வர்றேன் அப்படிங்கிற ஒரு நல்ல சீஷத்துவத்தை பயன்படுத்தினான். வசனம் சொல்றது மத்தேயு 26, 47, 48, 49 வசனத்தில் பார்க்கும்போது, ரவி நீர் வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் விட்டான். ஆண்டவர் கேட்டார், என்னப்பா சிநேகிதனே, முத்தத்தினாலேயா காட்டி கொடுக்கிறாய்? 30 வெள்ளிக்காசுக்கு ஒரு முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான். இவன் பயன்படுத்தினது குரு பக்தி. இன்னைக்கு உங்களை பேச்சை கேட்டு உங்கள் போதனையை கேட்டு வளர்ற மாதிரி, வாழ்ந்த மாதிரி, நிறைவேறின மாதிரி, கடைபிடிக்கிற மாதிரி இருக்கும், மாறி தான் இருக்கும். ஆனால் அது வேற மாதிரியான ஆள். ஐயோ நீங்கள் ஜெபம் பண்ண தான் பாஸ்டர் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன், ஐயோ உங்கள் டீச்சிங்ஸ் கேட்டு தான் பாஸ்டர் நான் இப்படி வளர்ந்தேன், ஐயோ நீங்கள் எங்கள் வீட்டில் கால் வச்சதுனால தான் எங்கள் வீடு இப்படி ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 30 வெள்ளிக்காசுக்கு என்ன பண்ணியாச்சு? ஒப்பந்தத்தை போட்டாச்சு. குரு பக்தியை பயன்படுத்தினான். இவங்களுக்கு தேவை என்னன்னா பண ஆசை, பொருள் ஆசை. இயேசுவுக்கு பின்னால் வந்தால் காசு கிடைக்குமா? காசு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இயேசுவையே காசாக்கிட வேண்டியதானே? இயேசுவையே காசாக்கிட்டான். தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிற மனிதர்கள் சபக்குள்ளையும் இருப்பார்கள், ஊழியத்திலும் இருப்பார்கள். இவர்களை கொடுத்து நாம் ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் நம்மை விற்று போடுவார்கள் அல்லது காட்டி கொடுப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவத்துக்கு காரணமாய் அமைவார்கள். வசனம் சொல்லுகிறது. யூதா 11ஆம் வசனத்தை படிங்க. யூதா 11ஆம் வசனம். இன்னொருத்தர் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து, காயின் வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகம். பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகம். என்ன வஞ்சகம்? கூலிக்காக செய்த வஞ்சகம். என்ன செஞ்சான்? இங்க ஆண்டவர் சபிச்சினா பார் தொலைச்சு போடுவேன்னாரு. பேசாத மிருகத்தை பேச வச்சாரு. இத்தனை அனுபவிச்சுட்டு வந்துட்டு பண ஆசை அவனுக்கு விடல. நேரா போறான். யாருக்கிட்ட? மோவாப் ராஜா கிட்ட போறான். போயிட்டு என்ன பண்றான்? ஒரு ஐடியா சொல்லித்தர. அது மாதிரி செய், உன் பொம்பளைகளை அங்க போய் அவனை மயக்க சொல்லு. அவன் வந்து விழுந்து போயிடுவானுங்க, இச்சை பிடிச்சவனுங்க இஸ்ரவேலரு விழுந்துருவான். நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், அவன் கடவுளே அவனை அடிச்சு கொண்டு போடுங்கிறான். அதே மாதிரி ஒரே நாளில் 12,000 பேர் விழுந்து போனார்கள், 28,000 பேர் செத்தார்கள். அதுக்கு யார் காரணம்னா பிலேயாம் கொடுத்த ஆலோசனை. காசை வாங்கிட்டு தந்திரமான ஒரு ஆலோசனையை சொல்லி கொடுத்துட்டு போனான். இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கு கூட தந்திரமான ஆலோசனையை சொல்லிக் கொடுக்குற ஊழியர்கள் உண்டு. நேர்மையான காரியத்தை சொல்லாமல் சாபத்தை வருவித்துக் கொள்ளத்தக்கதாக விழ வேண்டும் என்பதற்காக ஆலோசனை சொல்லுகிற ஊழியர்கள் எல்லாம் உண்டு. ஒரு சபையை உடைக்க ஆலோசனை சொல்லுகிற ஊழியர்கள் உண்டு. உங்களை எனக்கு விரோதமாக எடுத்து விடுறதுக்கு ஆலோசனை சொல்றதுக்கும் ஊழியக்காரங்க இருப்பாங்க. எல்லாம் முடிச்சுட்டு வாங்க நாம் இங்கே ஒரு சர்ச்சு தொடங்கலான்னு சொல்றதுக்கு ஆள் இருப்பான். என்னைக்குமே பார்த்துக்கொள்ளுங்க, உங்களை உபயோகித்துக் கொள்வதற்காக வருவார்கள், உங்களுக்கு உபத்திரவமாக மாறுவார்கள், உபகாரம் செய்ய வரமாட்டார்கள். இவங்களையெல்லாம் சொந்தம் பந்தம் உறவு ஊழியன்னு வீட்டு வாசலை சேர்க்காதீங்க. இந்த பிழையாம் உபத்திரவப்படுத்துகிறவனாக மாறினான், அநீதித்தின் கூலியை விரும்பினான். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனத்தை வாசிப்போம். அங்கே என்ன சொல்லுகிறார்? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பெயரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதித்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரம நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை தேசி தீர்க்கதரிசனுடைய மதிகேட்டை தடுத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநீதித்தின் கூலியை விரும்புகிறவர்கள், தங்கள் சொந்த பணத்தை செலவழிக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அநீதித்தின் கூலியை விரும்புகிறவர்கள். வண்டியை இரவல் வாங்கினீங்கன்னா ஓட்டி முடிச்சுட்டு பெட்ரோலை போட்டு கொடுக்கறது தான் நீதிமானா இருந்தால் நீ அதை செய்யணும். வண்டியை கழுவி தொடச்சி சுத்தம் பண்ணி திரும்ப ஒப்படைக்கணும், அதுதான் நீதிமான். சிலர் வந்து பிரியாணி பாத்திரம் வேணும்னு வாங்கிட்டு போவாங்க.
வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா தண்ணி விட்டு அலம்பிட்டு கொண்டு நாம் துடைச்சி கழுவி சுத்தம் வச்சிடும். அதை கறி பிடிச்ச மாதிரி பண்ணி உள்ளே எல்லாம் எண்ணெய் கிண்ணெய் மசாலா எல்லாம் அடி பிடிச்சதாக இருக்கும். சும்மா அப்படியே ஒரு பாவலாக்கு ஒரு கழுவிட்டு நம்ம தலையில் கட்டிட்டு போயிடுவாங்க. கட் பண்ணிவிடுங்க, அதோட ஒரு சங்காத்தமே வேண்டாம். எடுத்துகிட்டு போனானே, எடுத்துகிட்டு போன மாதிரி கொடுக்கலினாலும் பரவாயில்ல, இப்படி கெடுத்து கொடுக்கக்கூடாதுல்ல. அநீதியத்தின் கூலியை விரும்புகிற மக்கள் நம்மோடு உறவாடுவார்கள். ஏனென்றால் கோணலும் மாறுபாடுமான சந்ததி நீங்கள் கவனம் இல்லாவிட்டால், மாத கடைசியாக பார்த்து ஒரு 10 நாளுக்கு வந்து உங்கள் வீட்டில் நலம் விசாரிக்கிற மாதிரி கூடாரம் போட்டுட்டு சாப்பாடு செலவு, போக்குவரத்து செலவு, உடம்பு முடியாமல் போகிற செலவு, காய்ச்சல் செலவு, மாத்திரை செலவு, எல்லா செலவையும் உங்கள் தலையில் கட்டிட்டு விவரமாக அவங்க போய் மாதம் காசை டெபாசிட் பண்ண. சில சொந்தக்காரன் இருப்பான், எப்போ பார்த்தாலும் பஞ்சப்பாட்டு பாடிட்டு வீட்டில் வந்து உட்காந்துக்குவான். ஒரு 5 நாள் 10 நாள் உட்காந்து சாப்பாடு செலவையும் மிச்சம் பண்ணிவிட்டு உடம்புக்கு என்ன வியாதியோ அதையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வச்சுக்கிற விட்டமின் மாத்திரையை நல்லா எடுத்து முழுங்கி விட்டு ஹார்லிக்ஸ் போன்விட்டாவெல்லாம் காலி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜு கொடுக்குற தின்பண்டத்தெல்லாம் தின்னு தீர்த்துப்பட்டு இருக்கிற எலுமிச்சை மரம், வாழை மரத்தில் காய்ச்ச வாழைக்காய் என்னென்னலாம் இருக்குதோ அத்தனையும் அறுத்துட்டு ஒரு கூடை நிறைய பாக்ஸ் போட்டு கட்டிட்டு மூட்டை கட்டிட்டு இந்த சேலை சும்மாவே வச்சுருக்கிற, இந்த சுடிதார் சும்மாவே வச்சுருக்கிற, அத்தான் இந்த யாரும் கோவிச்சுக்காதீங்கப்பா நான் வாயில் தவறி சொல்லிட்டேன், மாமா அத்தான் ஏதோ ஒன்று வச்சுங்களேன், இவர் பேண்ட் சும்மாவா வச்சுருக்கார், சட்டை சும்மாவா வச்சுருக்கார், சும்மாவான்னு வரும்போது யாக்கோபு பேர் வெறும் கோளுங்கையுமா தான் வருவாங்க. போகும்போது பரிவாரத்தை தூக்கிட்டு இழுத்துட்டு தூக்க முடியாமல் போகிற கேஸுகளை பார்த்துருக்கீங்களா? சில அம்மாமார் வருவாங்க வெறும் கையா, அப்படியே இந்த சாவியான கீழ்காட்டில் அந்த யோசேப்பு சொப்பனம் இருக்குல்ல, அதில் பஞ்சத்தில் வர்ற மாதிரி வந்து அந்த சாவியான கதைகளை போல் அப்படியே தள்ளாடி தவழ்ந்து மெதுவாக கண்ணீரோடு வீட்டில் வந்து உட்காருங்க. அப்புறம் 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும், 4வது நாள் அப்படியே ஒரு மாதம் டேரா போட்டோன்னே அப்புறம் அங்கே ஊறுகாய் காணாமல் போயிடும், 10 சேலை காணாமல் போயிடும். காணாமல் போட திடுறதில்ல, கேட்டு உரிமையாக கேட்டு வாங்கிடும். இத்தனையும் கேட்டு வாங்கிட்டு மல்லித்தூள்லேருந்து மசாலா சாமான வரைக்கும் அடுத்தது ஏதோ ஒரு புள்ள அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், பையனோ புள்ளையோ, அதுக்கு வேணுங்கிறது பேரம்பேத்திக்கு வாங்குகிற எள்ளூர்ண்டியிலேருந்து கம்பர்கட்டிலேருந்து தேன் முட்டாயிலேருந்து சூப்பி சாப்பிட்ற முட்டாயிலேருந்து கார்ன்ஃப்ளவர்லேருந்து அத்தனையும் மூட்டை கட்டிட்டு போகும்போது நீ கொண்டு வந்து என்னை கொண்டு வந்து விடுன்னு சொல்லிட்டு வரக்கூடிய விவகாரமான பெற்றவங்களும் இருப்பார்கள். என்ன நான் சொல்கிறது, எங்கள் மாமியார் எனக்காக எள்ளூருடையெல்லாம் வாங்கி தம்பிக்கு கூடன்னு கொடுப்பாங்க. எங்கள் மாமியார் அப்படிப்பட்ட ஒரு மாமியார், எங்கிட்டேருந்து எதையுமே அவங்க எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, எனக்கு கொடுக்குற மாமியார். உங்கள் அம்மாவோ உங்கள் மாமியாரோ எப்படி இருக்காங்க, உங்ககிட்டேருந்து அள்ளிட்டு போய் இன்னொரு ஆளுக்கு கொடுக்குற ஆளாக இருந்தால் மனமே விழித்துக்கொள். ஏனென்றால் கோணலும் மாறுபாடுமான சந்ததி வந்தா, இங்கே பாரு, உன் வயிற்றுக்கு என்ன வேணுமோ தின்னு, நீ உடுத்துருக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க, நடைய கட்டிட்டு போயிட்டே இருக்கணும். உடம்பு பார்க்கணுமா வியாதி பார்க்கணும், அங்கே பார்க்கணும் இங்கே பார்க்கணும், அவன் குடும்பத்தை அவன் அப்படின்னு என்ன செய்யணும்? சர்ச்சை முடிஞ்சானே யார் என்னை அடிக்க போறாங்கன்னு நான் சொல்றது உண்மையா இல்லையா? எத்தனை காலம் நீங்கள் ஏமாந்துட்டு இருப்பீங்க. உங்களை ஏமாத்துகிறவர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை அதோ கதியாகணும். பரிதாபத்தில் நான் பேசுகிறேன். 7வதாக சொல்கிறேன், 2 Corinthians 11ஆம் அதிகாரம் 1-3, சர்ப்பம் தன் தந்திரத்தினால் ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனமும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவன் என்று யோவான் 9ஆம் அதிகாரம் 44-45 வயசுல ஆண்டவர் சொல்கிறார். ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் 17, 18, 19 வசனம் சொல்கிறது, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினையும் இடரையும் உண்டாக்குவதை குறித்து எச்சரிக்கையாருங்கள். நல்லா கவனிங்க, நல்ல ஆண்டவரை பற்றியே சந்தேகப்பட வச்சுட்டான் பிசாசு. இப்போ ஊழியக்காரன் என்னை பற்றி சந்தேகப்பட வைக்கிறது அவனுக்கு என்ன கஷ்டமா? தேவன் இப்படி சொன்னது சொல்லுங்க உண்டோ? கணவனை பற்றி மனைவி கிட்ட பேசுறவங்க, மனைவியை பற்றி கணவன்கிட்ட பேசுறவங்க உண்டு. உடனே அவங்க சொல்ல அப்படியே 2 கொம்புலாம் முளைச்சி, 2 கோரப்புடலாம் முளைச்சி, மூக்குலாம் புகை வந்து, வாயில் அக்கனி வந்து, 2 காதில் புகை வந்து, அப்படியே 2 காலையெல்லாம் பரப்பிட்டு சண்டைக்கு போகிற மாதிரி ரெடி ஆகாதீங்க. சில அம்மாமார் தங்கள் பிள்ளைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு கொம்பு சீவி விடுறவங்களா இருக்காங்க. புள்ள வாழாமல் போகிறதுக்கு யாரு? ஏய் இப்படி இருந்துடாத, அடி மூதேவி, அடி ஏமாளி, அடி கோமாளி, பிறக்காத, நீ பிரச்சனை பண்ணு. சில அம்மாமாரே கணவன் மனைவியை பிரிச்சிருவாங்க. என்னடி பண்ணுற, வீடு கூட்டுறியா, கை வலிக்குமே,
துடைக்கிறியா, கால் வலிக்குமே. நடக்கிறியா, பாதமெல்லாம் வலிக்குமே. ஏன் உன் வீட்டுக்காரருக்கு தோசையே தான் ஊற்றணுமா, இட்லி சாப்பிட மாட்டாரா? அவருக்கு வக்கனையா என்ன, சாம்பார், ரசம், மோர், குழம்பு, வத்தல், பொரியலும் வேணுமா? ஏன் ஒரு தக்காளி சாப்பாடு சாப்பிட மாட்டாராமா? என்னடி இப்படி பழக்கி வச்சிருக்கிற? உங்களை கெடுக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு உழ வைக்கிறது யாரு? இந்த அம்மா தான், வேறு யாருமே இல்லை. எந்த அம்மா? இந்த அம்மா தான். எங்கள் மாமியார் என்ன சொல்லி கொடுப்பாங்க? என் வீட்டுக்காரர்கிட்ட, தம்பிக்கு குளிர்காலத்தில் போனால் தலைவலிக்கும், குள்ளா போட சொல்லு. தம்பிக்கு நல்லா சமைச்சு போடு, அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு தம்பியை உபத்திரவப்படுத்தாத. நீ மூக்கு மொழி லட்சணமாக இருக்கிற, உன்னை பார்த்துட்டு உண்மையில ஆசைப்பட்டு தம்பி எவனாவது அடித்து கொண்டு போட்டானா என்ன பண்ணுறது? பாவம் தம்பி, உன்னால தம்பிக்கு உபத்திரவம். இவங்கெல்லாம் நல்ல மாமியார் சொல்லுங்க. எங்கடி ஒரு கடகணிக்கு கூட்டிகிட்டு போகிறானா அவன் புருஷன், என்னடி நான் கட்டி கொடுத்த உடனே அப்படின்னு சொல்கிற அம்மா எங்கே? எங்கேயும் போய் புருஷனுக்கு செலவு வைக்காத, என் நிலைமை அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. அந்த பார்த்துட்டு போய் நம்பால் ஓட்டாண்டி துட்டு எதுவும் இல்லை, அவனை எப்படியாவது காப்பாற்ற முடிவு பண்ணி ஒரு டெரராக ஒரு ஃபீலிங்கை கொடுத்து என் மனைவியை பயமுறுத்தி வீட்டு விட்டு வெளியே தாண்டக்கூடாதுன்னு மிரட்டி வச்சுருக்காங்க. இப்போ பகல்காமில் கூட நடந்தது பாருங்க. நான் கூட போயிருந்திருப்பேன், ஆனால் எங்கள் மாமியார் நான் காப்பாற்றப்பட்டேன். இல்லைன்னா தீவிரவாதியை நெஞ்சிலேயே வந்து சுட்டிருப்பேன். தப்பிச்சேன் பார்த்தீங்களா? என் மனைவி சொன்னாங்க, எங்கள் அம்மா சொன்னிச்சு. அப்படியே என் பொண்ணுக்கு சொல்கிறாங்க, நீயும் அப்படி தான் இருக்கணும். அவனை கட்ட போகிற பாவன் எந்த ஊரும் கூட்டிகிட்டு போக முடியாது. ஆனால் என் பொண்ணு என்ன மாதிரிலாம் நினச்சிக்காங்க, டேய் கூட்டு போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி என்ன ஆளுது. போய் போதகம் பண்ணுகிற தேவன் மேலேயே டவுட் பண்ண வைக்கிற அளவுக்கு ஏவாள்கிட்ட பேசினான். செல்ஃபோன் இன்னைக்கு மிக பெரும் ஆபத்தான கருவி. ரொம்ப கவனமாக இருங்க. இன்ஸ்டாலையும் செல்ஃபோன்லேயும் ஃபேஸ்புக்லாம் பேசி கணவனை விட்டு ஓடி போகிற மனைவிகள், தன் பிள்ளைகளையே கொலை செய்கிற தாய்கள், கணவனை கொலை செய்கிற மனைவிமார், மாமியாரை கொலை செய்கிற மருமகள் என்று பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. கோணலும் மாறுபாடுமான ஒரு சந்ததி இந்த காம்பவுண்டுக்கு வெளியே இருக்கிறது. நீங்கள் எதை பிடித்து கொள்ளணும்? செல்போனை அல்ல, சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் தேவ வசனத்தை பிடிக்கிறனால தான் சுடர்களா இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லலாமா? உற்சாகமா சொல்லலாமா? ஆகவே நான் சொன்ன சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களை ஏமாத்துற மக்கள் வெளியே இருக்காங்க. அவங்க எந்தெந்த உறவுல எப்படிப்பட்ட ரூபத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்றேன். இவங்களுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றேன். அதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, வேத வசனத்தை பிடித்து கொண்டீங்கன்னா நீங்க சுடர்களை போல பிரகாசிப்பீங்க. நாம யாரையும் ஏமாற்ற வேண்டாம், நாம வேஷம் போட வேண்டாம், நம்ம யதார்த்தமா இருப்போம், உண்மையா இருப்போம், ஆனால் விழிப்பா இருப்போம், ஜாக்கிரதையா இருப்போம். இப்படிப்பட்டவர்கள் மேலே சாபமும் தேவனுடைய கோபமும் வருகிறது, அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. நாமோ ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களை போல பிரகாசிப்போம். தேவன் நமக்கு கிருபையும் தயவும் செய்வாராக. ஞானமாயிருங்கள், உங்களையும் உங்களுடைய பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். தேவ வசனத்துக்கு என்று ஒப்புக் கொடுப்போம். நான் ஜெபித்து கடந்து போகிறேன். பரிசுத்தமான பிதாவே, உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை தாழ்த்து வருகிறோம். அநேகராலே நாங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம், வாழ்க்கையில் நிறைய ஏமாந்திருக்கிறோம். எங்களை வஞ்சித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். வாழ்க்கையில் நாங்கள் நிறைய ஏமாற்றத்தை சந்தித்திருக்கிறோம். ஆண்டவரே, மீண்டும் நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடி, ஏமாற்றப்படாதபடி, தேவபக்தியாக நடந்த யோசுவா ஏமாற்றப்பட்டான். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு வசனத்தை தியானித்து தேவனோடு உறவாடின ஈசாக்கா ஏமாற்றப்பட்டார். ஆண்டவரே, எத்தனையோ நல்ல மனிதர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஏவாளும் ஏமாற்றப்பட்டால், சிம்சோனும் ஏமாற்றப்பட்டார். இயேசு கிறிஸ்துவும் ஆண்டவரே இப்படிப்பட்ட நயவஞ்சகத்தினாலே காட்டி கொடுக்கப்பட்டார். அப்படியானால் நாங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. உம்முடைய வசனத்தின் மூலியமாக எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய வசனத்தினாலே நாங்கள் ஞானமாய் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை வஞ்சிக்கிறவர்கள், எங்களுக்கு துரோகம் செய்கிறவர்கள், எங்களை ஏமாற்றுகிறவர்கள், எங்களுக்கு சர்பணியை பின்னுகிறவர்கள்,
எங்களுக்கு விரோதமான காரியங்களை திட்டமிட்டு வைத்து எங்களை விழ குழியில தள்ளுவதற்கு தீவிரிக்கிறவர்கள், எங்கள் சமாதானத்தை கெடுக்க பார்க்கிறவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் எங்களை விளக்கமாய் பாதுகாத்து உம்முடைய சத்தியத்திலே நாங்கள் நடந்து நாங்கள் சுடர்களாய் பிரகாசிக்கும்படி கிருபை கொடுங்க. விசேஷமாக பெண்களுக்கு நல்ல விசேஷ ஞானம், புத்தி கூர்மையின் ஆவியை தந்து தங்கள் குடும்பம், தங்கள் கணவன், தங்கள் பிள்ளைகள் எதிர்காலங்களை செம்மையாய் கொண்டு செல்வதற்கு கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. நான் உனக்கு முன்னே போய் கோணலானதை நேராக்குகிறேன் என்று கர்த்தாவை நீங்கள் சொல்லிருக்கிறீங்களே, உங்கள் சமூகம் எங்களோடு வரட்டும். கோணலானதை திருத்த எங்களால் கூடாத ஆண்டவரே, ஆனால் நீர் எங்களுக்கு முன்பாக போவீரானால் கோணலானவைகள் நேராக ஆண்டவரே. நல்ல மனிதர்களை எங்களோடு இணைப்பீராக. நீர் தயவு செய்யும் போது நீதிமாக எங்களை சூழ்ந்து கொள்வார்களாக. அவர்கள் எங்களை கண்டிக்கிறவர்களும் திருத்தவர்களும் எங்களுக்காக ஜெபிக்கிறவர்களும் ஆலோசனை சொல்லுகிறவர்களும் எங்கள் அக்கிரமத்தை எடுத்துக்காட்டி எங்கள் சிறையிருப்பை விழுக்கிறவளுமாய் சத்தியவானாய் இருக்கக்கூடிய நீதிமான்களோடு நாங்கள் வாழ, அவர்களோடு இணைந்து செயல்பட எங்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. அப்படிப்பட்ட நல்ல சிநேகம், அப்படிப்பட்ட நல்ல ஐக்கியம், அப்படிப்பட்ட நல்ல உறவுகள், அப்படிப்பட்ட நல்ல உடன்படிக்கைகள், அப்படிப்பட்ட நன்மையான மக்களால் நாங்கள் சூழப்பட எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. என் கண்ணை உண்மையில் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி உன்னை நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற தேவநாயக்கத்தை நானே நீங்கள் சொன்னீங்களா ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள் ஆண்டவரே. நாங்கள் நிறைய பலவீனம் உள்ளவர்கள் தான், நாங்கள் அநேக காரியங்களில் தவறுகிறவர்கள், குறைவுள்ளவர்கள். எங்களுக்கு ஞானம் போதல ஆண்டவரே, இன்னும் எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. எங்கள் பலவீனத்தில் உங்களுடைய பலத்தை பொறுமை விளங்க பண்ணுங்க. எங்கள் பலவீனத்தை முடித்து புறக்கடையாக எங்களுக்கு குறைவினத்தை தள்ளிவிடாமல் எங்களுக்கு இரக்கம் செய்து எங்களை கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. நாங்கள் மேன்மேலும் முன்னேறி செல்ல, மேன்மேலும் நாங்கள் வளர, நாங்கள் பாதுகாக்கப்பட்டவர்களாய் விளங்க உம்முடைய கரத்தில் எங்களை மறைத்துக் கொள்வீராக. வலுவாதபடி எங்களை காக்கவும், தமது மகிமுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு எங்களை மாசத்தில் நிறுத்த வல்லமுள்ளவருமா இருக்கிற தேவனாகி கர்த்தரிடத்தில் எங்கள் ஆவியாத்மா சரீரத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒரு விழிப்புணர்வோடு, ஜாக்கிரதையோடு, ஞானத்தோடு, தெளிந்த புத்தியோடு வாழ்வதற்கு பலனை கிருபை கொடுங்க. கர்த்தர் கூட துணையாக இருங்க. எல்லா சூழ்நிலைக்கு போதுமான கிருபை தந்து வழி நடத்துங்க. இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவன் அன்புங்கள் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சலுபாங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்யம் ஆசீர்வாதம் சந்தோஷமாக நம் அனைவரோடும் உலகம் எங்களுக்கு சகல பரிசுத்தவான்களோடு இன்றும் இன்னும் கருத்து மூலம் இருப்பதாக. லேலூயா, லேலூயா. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.